வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். ஆக்டர் எஸ்டிஆர் ஃபார்ட்நைட் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலா ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருச்சுங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா, ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலா இந்த திரைப்படத்தை பத்தி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்நைட் திரைப்படத்துக்காக ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் அந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வருது. சோ கூலி படம் போடும்போது ஸ்டார்டிங்லயோ அல்லது கூலி இன்டர்வெல்லயோ இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்நைட் திரைப்படத்துக்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். எஸ்டிஆர் வந்துட்டு ரெண்டு விதமா லுக்ல வர போறாரு. ஒன்னு வந்து எங்கேஜ் லுக், இன்னொன்னு ரகுடான லுக். சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ செப்டம்பர் மிட் அல்லது செப்டம்பர் எண்ட்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கான லொகேஷன் ஒர்க்கு நெட்வொர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தது. இப்போ 2 நாளா பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எதனால இந்த படம் வந்து இவ்வளவு நாள் எந்த பேச்சு மூச்சும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிஆரோட சேலரி ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற பேசிஸ்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இல்ல மொத்த சேலரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சோ ஒரு வழியா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் அவுட் ஆகி இப்ப மறுபடியும் பார்த்தோன்னா ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற பேசிஸ்ல அவர் சைன் பண்ணிட்டாராமா. சோ இது போக இந்த திரைப்படத்தை தானு தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ இது கூட சேர்ந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்துருச்சு, நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானுதே தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஃபைனலா எஸ்டிஆர் ஃபார்ட்நைட் திரைப்படத்துடைய அப்டேட் வந்து அபிஷியலா கிடைச்சிருக்கு. அபிஷியலா இல்ல, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சீக்கிரமா அதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்நைட் திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் ஹிருத்திக் ரோஷனுடைய வார் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த படத்துக்கான டூரேஷன் எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில படத்துக்கான டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. இன்னும் பார்த்தா படத்தை சென்சார் பண்ணல, இப்பதான் சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு இல்ல நாளா நாளைக்கு இந்த படத்துக்கான எக்ஸாக்ட் டூரேஷன் எவ்வளவு அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் செய்யப்படும். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்போ ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய திரைப்படமா இதுதான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல எந்த திரைப்படம் 3 மணி நேரத்தை எட்டினது கிடையாது. சோ ஒருவேளை இந்த படம் வந்து 3 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் பாத்தீங்கன்னா ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய டூரேஷன் இருக்கிற திரைப்படமா இருக்கும். சோ இந்த படத்து கூட ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போற கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான டூரேஷனுமே இதே மாதிரி சிமிலர் தான். ஆனா 2 மணி நேரம் 50 நிமிஷம் தான் அந்த படத்துடைய டூரேஷன். அந்த படமே இன்னும் சென்சார் செய்யப்படல. ஆனா 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது, நம்ம கூட வந்து சொல்லியிருக்கோம். சோ டூரேஷன் பார்க்கும்போது ரெண்டுமே சிமிலரா தான் தெரியுது. சோ ஸ்கிரீன் பிளேஸ் எந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த படம் வெற்றி அடைய போகுது, எந்த படம் தோல்வி அடைய போகுது அப்படிங்கிறது இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆஃப்டர் தலைவன் தலைவி திரைப்படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அண்ட் பாண்டியராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. அதாவது தலைவன் தலைவி திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்லா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. சோ இப்ப தலைவன் தலைவி திரைப்படம் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அந்த வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் விஜய் சேதுபதியும் பாண்டியராஜும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இப்ப விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது போக இந்த திரைப்படத்துல ஆக்டர் மணிகண்டன் அவருமே ஒரு கீ ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ விஜய் சேதுபதி பாண்டியராஜ் தலைவன் தலைவி காம்போவை அகைன் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ சீக்கிரமா இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரிஷப் செட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அடுத்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ இதுக்கப்புறமா அவர் பண்ண போற ப்ராஜெக்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ
அந்த வகையில அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பட இயக்குனரான அஸ்வின் கங்காராஜு அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. சோ இப்ப கண்டிப்பா படத்தோட பட்ஜெட்மே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த போஸ்டர்லயே மேல வந்து பாத்தீங்கன்னா தி லேண்ட் பர்ன்டே ஏ ரெபல் ரோஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் கொண்ட ஒரு படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் மணிரத்னம் அடுத்ததா என்ன படம் பண்ண போறாரு? இந்த தக்ல திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மணிரத்னம் வந்துட்டு அகைன் வந்து எஸ்டார் கூட ஒரு படம் பண்ண போறாரு. சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு படம் பண்ண போறாரு. எது எப்படியோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்டா தான் பண்ண போறாரு. அந்த ப்ராஜெக்ட் லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட நியூஸ்ல தான் வந்து இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் தக்லே ரிலீசிங்க்கு அப்புறமா மணிரத்னம் பத்தி எந்த நியூஸ்மே இல்லங்க. சோ அடுத்ததா அவர் என்ன படம் பண்ண போறாரு என்ன எது அப்படிங்கிற எந்த நியூஸ்மே இல்லாம தான் இருக்கு. சோ இப்போதைக்கு அவர் அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணிருக்காராமா. ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காராமா. சோ அந்த படத்துல யார் நடிக்க போறா என்ன எது அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஆனா ஆரம்பத்துல ஒரு நியூஸ் வந்திருந்தது நம்ம கூட சொல்லியிருக்கோம். மலையாள மேட்டரான நவீன் போலிசெட்டி அவர் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை ருக்மிணி வசந்த் ஹீரோ பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி நியூஸ் வந்திருந்தது. சோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரா அல்லது வேற எதுவும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியல. சோ மணிரத்னமோட அடுத்த படம் என்ன படமா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் செல்வராகவன் அவருடைய 7 ரெயின்போ காலனி 2 சோ இந்த படத்துக்கான டீசர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் ட்ரெய்லருமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த டீசருக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 6 செகண்ட் வரைக்கும் இருக்குமாமா. சோ போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமுள்ளு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ அந்த படம் ஓடுறப்பயே இந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதோ அல்லது இன்டர்வல்ஸ்லயோ இந்த படத்துக்கான டீசரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு இஷ்யூ ஆனனால இந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ண முடியலையாமா. சோ அதனால இந்த டீசரை இப்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த டீசர் வந்து கன்ஃபார்ம்டா நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆனா எந்த டைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ சீக்கிரமா அதுவும் தெரிய வரும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய D54 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்னு நேத்திக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஸ்டில்ல தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிபோன் ப்ளூத்ல வந்து நின்று கால் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்னு எடுத்திருக்காங்க. சோ அந்த டெலிபோன் பூத்தை பார்க்கும்போது தெரியுது ஒரு ஓல்டு டெலிபோன் பூத் தான் அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஸ்டில்ல பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2011 அப்படிங்கிற மாதிரி இயர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. சோ அப்ப இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 2011 அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது போக எம்ஜிஆருடைய போட்டோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த D54 திரைப்படத்துல இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட் அல்லது போஸ்டர் ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த டீம் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.